சென்னையில புதுசா நியமனம் பண்ணியிருக்கக்கூடிய காவல் ஆணையர் திரு அருண் ஐபிஎஸ் சொல்லியிருக்காரு. சென்னை ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில பாடம் எடுக்கப்படும் அப்படின்னும், சென்னை ரவுடிகளை கட்டுப்படுத்துவதில முனைப்பு காட்டப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இத மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. புதுசா வந்திருக்காரு. மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஏற்படுத்தினா நல்ல விஷயம் தான். அவரு புதுசா வந்திருக்காரு. அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். அது ஐடியா இல்லாம சொல்லியிருக்காரு. அந்த ஐடியாவில் ஏதோ நல்லபடியாக வந்தால் நல்லது தான். அவர் பாசிட்டிவா திங்க் பண்றாரு, நல்ல விஷயம் தானே. முடியாது, ரவுடிங்கெல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லாம, இல்ல முடியும், எங்களுக்கு அதுக்கு உண்டான வழி தெரியும்னு சொல்றாருன்னா அவர் ஏதோ ஒரு பிளானோட சொல்றாரு. அது நம்ம நல்லது நினைப்போமே, பாசிட்டிவ் தான். ஏன்னா அவங்க ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க, பெரிய அதிகாரிங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்துருப்பாங்க, கூர்ந்து நல்லா பார்த்துருப்பாங்க. அவர் சொன்ன வார்த்தையில் தப்பே இல்லை, செய்யலாம், தாராளமாக செய்யலாம். எப்படின்னா ரவுடிகள் தான் சுயநலத்துக்காண்டி அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, போகிறது, வர்றது, இவங்களுக்கே இந்த அளவு இருந்தால் கவர்மெண்ட் ஒரு அப்ரூவ் பண்ணி அவங்க எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் அவங்க, அதாவது மக்களை காப்பாற்றணும், தவறுக்கு தப்பு தவறு நடத்தக்கூடாதுன்னு நல்லா கண்காணிப்பாக அவங்க இருப்பாங்கன்றது நல்ல ஒரு உறுதிப்பட்டு அவங்க அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க தப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ரவுடி ஒழிப்புன்றது நிச்சயமாக ரவுடித்தனம் இருக்கக்கூடாது. நம்ம அதே போல் திருட்டும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கொடியமான ஒரு மோசமான கலை என்னங்க தெரியுமா? நாற்று போய் நடும்போது கருது வரைக்கும் பின்னாலே அதுவும் முளைச்சிட்டு வரும், அதை கெடுத்துவிடும். அதனால அதை புடிங்க தூர போடுறோமா இல்லையா, அது மாதிரி புடிங்க தூர போடுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆஸ் லாங் ஆஸ் அரசியல் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்திருந்தால் சாத்தியம்தான். அவருடைய பவரை யூஸ் பண்ணி இஃப் இஸ் கோயிங் டு டூ இட், டெஃபினெட்லி இட் இஸ் குட். அருண் சார் சொன்னது பெர்ஃபெக்ட் வேறு. ஏன்னா அது பல விதத்தில் இருப்பாங்க. ஒரு கேட்டகரி கிடையாதுல்ல, ரவுடிசம்ங்கிறது ஒரு கேட்டகரி கிடையாது. ஆனால் ஒரே இதில் சொல்ல முடியாது. ஆனால் அவங்கவுங்க ஸ்டைலில் பதில் சொல்லுவேங்கிறது ஹி யூஸ்டு பெர்ஃபெக்ட் வேர்ட்ஸ், என்னுடைய ஒப்பீனியன். உண்மையாகவே காவல்துறை அந்த முனைப்போடு இருந்தாங்க, கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம். காவல்துறையால் முடியாது எதுவுமே கிடையாது. குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு காவல்துறையும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு வெகுஜன மக்கள் பேசிக்கிறாங்க. அதை அவங்க திருத்திக்கணும். அதுவும் இல்லாமல் அரசியல்வாதிகளும் ரவுடிகளை ஊக்குவிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க, கட்சியில் அரசியல் கட்சியில் அத்தனை பேர் நிறையா ரவுடிகள் பதவியில் இருக்காங்க. பாஜக மட்டும் கிடையாது, எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க. தனிப்பட்ட பாஜக அதிகமாக இருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே எல்லா அரசியல்வாதியும் அரசியல்வாதி கட்சியில எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலரு, எம்எல்சி, அந்த எம்எல்சி மேல்சபை தான் கண்டிப்பாக ரவுடிகள் அதில் இருக்காங்க. எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அது பிரித்து பார்க்க வேண்டாம். என்ன பெர்சன்டேஜ் வேணால் கம்மி ஜாஸ்தியாக இருக்கும். அது அரசியல்வாதிகளும் அது ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, அதிகாரிகளும் அது தைரியமாக ஏதாவது கட்ட பஞ்சாயத்து இட ஆக்கிரமிப்பு வந்தாக்கா அவங்க தைரியமாக காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். மோர் ஆஃப் வைலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது டே டு டே நியூஸஸ்லேயே தெரியுது. ஸோ லைக் அவர் சைலேந்திர பாபு இருக்கும்போது இட் வாஸ் லைக் ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ இந்த மீன் வைல் டே டு டே நியூஸஸ் வச்சு இன்கண்ட்ரோலபிள்னா லைக் தட்ஸ் அப்ரிஷியேட்டபிள். ஷாக்கிங் தானே. அவங்க தானே கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம், சட்ட அதிகாரம் அவங்ககிட்ட தானே இருக்குது. நீங்களும் நானும் அது கட்டுப்படுத்த முடியாது. ஸோ தான் கடமையை நிறைவேற்றுவேன்னு அவர் சொல்கிறது அவர் பாராட்டுக்குரியது தான். கடமை ஆற்றக்கூடியவர் காவல்துறை தான். அதில் நல்ல பாராட்டுக்குரிய ஒரு அதிகாரி நம்மளுக்கு கிடைச்சாருன்னு எல்லாரும் நினைக்கிறோம். அவர் கடமையை சிறப்பாக ஆற்றுவேங்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன். இது போலீஸோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணோம், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி எவ்வளவு முடியுமோ அது. அப்புறம் பொலிட்டிக்கலி இன்வால்மெண்ட் இருந்தால் கூட அவங்க அதையும் மீறி போலீஸ் தான் அதை ப்ராப்பராக பண்ணணும். அதை இவர் பாசிட்டிவாக பேசியிருக்கிறதுனால மேபி ஹீ கேன் டூ இட். நடைமுறையில் அது சாத்தியம்தான். அது சாத்தியம் இல்லைன்னு கிடையாது, சாத்தியம்தான், டெஃபினெட்லி சாத்தியம்தான். பட்டு நான் சொல்கிற மாதிரி திருப்பி அதுதான், அந்த அரசியலோட இன்வால்மெண்ட் எவ்வளவு இருக்குது தெரியாது, அதை அவர் தான் பார்க்கணும். அதை ரவுடிகளுக்கு ஃப்ரீடம் போயினாக்கா மாவு கட்டு போட்டுருக்காங்க. கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரவுடிகளுக்கும் மாவு கட்டு போடுறாங்க. வலிக்கு விழுந்தாங்க பாத்ரூம்னு சொல்லிட்டு நம்ம ராஜேந்திர பாண்டி பேசினாரு. இப்போ கூட நிறைய ரவுடிகளை பிடிச்சி மாவு கட்டு தான் போட்டுருக்காங்க. அதுக்கு மேலே போனாக்கா செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி என்கவுண்டரில் போடுவாங்க. அதுக்கு மேலே பெரிய ஜெர்னி என்ன இருக்குது? ஏன்னா கூப்பிட்டு வச்சு நீதி கதைகள் சொல்லி திருத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் பார்க்குறேன், நீதி கதைகள் சொல்லி இதெல்லாம் தப்புலாம் பண்ணக்கூடாது, திருத்துவாங்க. அவங்களுக்கு வேறு தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இல்லை படிக்கிற ஆர்வம் தான் மேல் படிக்க வைப்பாங்க. அது மாதிரி ஏதாவது பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி அவர் பவர் இருக்குது,
பேக்ரவுண்ட் அவரோட லைக் நியூஸஸில் போட்ட மாதிரி அவரோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தாலும் அவரோட மெயின் அஜெண்டாவே இதுவாக தான் இருந்திருக்கு. ஸோ இஸ் இன் டு ப்ராக்டிஸ். இட்ஸ் பீன் அவரோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ராசஸ் இருந்தனால ஸோ வில் பி ஏபிள் டு அச்சீவ் ஐ திங்க். ஸோ நல்லது தான். லைக் இப்போ நிறைய மர்டர்ஸ் வந்துட்டே இருக்குல்ல, எல்லா ரவுடிங்களும் அவங்களுக்குள்ளாரையே போட்டுக்கிறாங்க, நிறையா இருக்குது. இஸ் லைக் டூயிங் குட். தட்ஸ் வெல் அண்ட் அப்ரிசியேட்டட். அது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அதிகாரிங்க ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருக்கலாம், இப்போ இந்த அளவுக்கு போனால் அது ஒரு உள்நோக்கம் இருக்கும். புரிகிற மாதிரினாக்கா அப்போ தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். இப்போ இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நோக்கம் உள்ளே இருக்கலாம். என்ன சொல்லி பார்க்கலாம், அடித்து பார்க்கலாம், திட்டி பார்க்கலாம், சுட்டு கூட பார்க்கலாம். அதுக்கும் அடங்கலைன்னாக்கா வேறு ஏதாவது ஒரு புதுசாக அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஆமாம், அதுதான் அதுக்குள்ள வார்த்தை. அதுதான், அது அப்படி தான் நம்ம பிரித்து பார்க்க முடியும். சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை இது. இதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர ரொம்ப கஷ்டம். அவர் சொல்லியிருக்காரு தான். ஆனால் இப்போ டிபார்ட்மெண்ட்டை நினச்சாக்க என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாம். ஆனால் அப்படி மொத்தமாக அவங்களால ஒட்டுமொத்தமாக ஒழிக்கவும் முடியாது. இவன் போனால் இன்னொருத்தன், அவன் போனால் இன்னொருத்தன். இது அப்படி மாதிரி இது வந்து வளர்ந்து வர மாதிரி பாலிட்டி வேலையே அப்படி வளர்ந்து வர சமாச்சாரம். அதில் வந்து கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துட்டாக்கா உண்மையிலேயே கெட்டிக்காரத்தவன் தான். இதில் வந்து ஒரு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துட்டாக்கா அது பெரிய கெட்டிக்காரத்தவன் தான். அது முடியுமான்றது தான் இப்போ விஷயமே. முடியுமா? அது அவங்களுக்கு தான் தெரியும். அதை அவங்க முயற்சி பண்ணி பார்க்கட்டும், நிச்சயமாக கொண்டு வரலாம். ரவுடிசம் காட்டக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் நம்ம அடைச்சிட்டோம்னா போதும். அவங்க ரவுடிசம் எதெல்லாம் காட்டுறாங்க, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு வழிவகை உள்ளதெல்லாம் கண்டிப்பாக போலீஸுக்கு தெரியும். அந்த டோர்லாம் வந்து லாக் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரவுடிசம் நிற்க போகுது. அவ்வளோதானே. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போயும் அந்த சூழ்நிலைகள் உருவாக போய் தானே ஒரு ரவுடி ஆகிறான். ஒரு கல்லூரி மாணவன் கூட பைக்கை திருடுறான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதுதான் ஸ்டார்டிங்காக நான் நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்ஸு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, சூழ்நிலைகள்லாம் நம்ம கட்டுப்படுத்தும் பொழுது, அந்த டோர்ஸ் லாக் ஆகும் பொழுது டெஃபினெட்லி ரவுடிசம் குறையும். ரவுடிசம்ங்கிறது ஒரு தனியாக பிறக்கிறதுல ரவுடிசம் இல்லையே, அது ஒரு சாதியாக அதுவும் கிடையாது. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் ரவுடிசம் ஆறாங்க. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்ன, அதனுடைய ரிப்போர்ட்டை கொடுப்பார் கவர்மெண்ட்டு. கண்டிப்பாக கமிஷன் செய்வார். அந்த ரவுடிசத்தினுடைய எதனால் வருதுங்கிற ரிப்போர்ட்டு டெஃபினெட்லி கிவ் டு தி கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் கொண்டு என்கவுண்டருக்கு மேலே வந்து மனித நேயம் தானே. என்கவுண்டர்னாலே கொள்வது, அதுக்கு மேலே மனித நேயம் தானே. மனித நேயம் மாதிரி பாடம் எடுப்பாருன்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி ஆளுங்க நினைக்கிறோம் நாங்கள். இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஆமாம், அதான் சொல்கிறேன்ல. அதிரடி நடவடிக்கை, சிறப்பு அதிரடி நடவடிக்கை, 3 பிரிவு இருக்குது. இதில் எந்த விதமாலும் அவங்க பயன்படுத்தலாம். அது ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம். காரணம் என்னக்கா, அவங்க அதிகாரிங்க. தப்பை தட்டி கேட்குறவங்க. ஒரு தப்பை தட்டி கேட்குற மனுஷனை யாரும் தட்டி கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. அவங்க அதிகாரின்றதுனால அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம், தப்பே கிடையாது.